தேவா அன்பின் திருவுருவே, உன் அன்பு ஒன்றே எனக்கு போதுமையா, எனக்கு போதும், எனக்கு போதும், உன் அன்பு ஒன்றே எனக்கு போதும். உன்னத தேவா தந்தையாய் தாயுமாய் என்னை காப்பவரே, தகுதியில்லா என்னை தேர்ந்து வாழ்வு தருபவரே, கருணை தெய்வமே உன்னை நான் மறவேன், காலமெல்லாம் உந்தன் கரம் பிடிப்பே, காலமெல்லாம் உந்தன் கரம் பிடிப்பே, உன்னத தேவா. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்மளை ரொம்ப அருமையாக தாயின் கருவில் உருவாக்கி அதுக்காக நம்மளை தெரிந்தெடுத்து இவ்வளோ நாட்களாக நம்மளை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்த தேவன் இன்றைக்கும் கூட ஒரு புதியதொரு மாதத்தை நம்ம எல்லாரும் காணும்படியாக நமக்கு அருமையாக வச்சுருக்கிறாங்க. அதற்காக அவர் நம்மளை தெரிந்து கொண்டதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எல்லாருமே நன்றி சொல்லணும் குட்டீஸ். ஏன்னா அவருடைய அன்பும் அரவணைப்பும் இல்லாமல் நம்ம இவ்வளோ காலம் கடந்து வந்திருக்க முடியாது. நம்ம இந்த நாளில் இந்நேரத்தில் அவரோட வார்த்தைகளை கேட்குறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சுருக்காது, அப்படி தானே குட்டீஸ்? ஸோ அவருடைய பிளெஸ்ஸிங்ஸும் அவருடைய வழிகாட்டுதலும் எப்பயும் நம்மளோட இருக்கிறதுனால தான் நம்ம அவரோட வார்த்தைகளை கேட்குறதுக்கு தயாராக இருக்கிறோம், அப்படி தானே? ஸோ இன்றைக்கும் பாருங்களேன், இந்த மாதத்தோட தொடக்கத்தில் நமக்கு என்ன வசனம் கொடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக அது நமக்கு ஒரு பெரிய இந்த மாதத்துக்குரிய ஒரு பிளெஸிங்ஸாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கறது உண்டு. இன்னும் நிறைய பேருக்கு இந்த வருஷம் தொடங்கிலேயே நமக்கு நல்லபடியாக இருக்கும் இப்படி அப்படின்னு நினச்சோமே. ஆனால் 2 மாதம் ஏதோ ஒரு விதத்தில் ஓடிடுச்சு. அட்லீஸ்ட் இந்த மாதத்தில் நமக்கு என்ன கடவுள் கொடுக்க போகிறாங்க, அது நம்ம எல்லாருமே நம்ம லென்த் டேஸில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதத்துடைய வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரியதொரு மாற்றத்தை உண்டு பண்ணும். இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளோட இந்த மாதத்தோட வாக்குத்தத்தத்துக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம எதிர்பார்த்துருக்கலாம். இந்த நாள்லையும் பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 9:3-9 படியாம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்புவேன் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது குட்டீஸ். இது ரொம்ப பெரிய லென்த்தியான வசனமாக இருந்தால் கூட இதோட மீனிங் ரொம்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அப்படிதானே? என்னன்னா நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ரொம்ப லேட்டாகவே இருக்குது, இல்லை இது நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே அப்படின்னு நிறைய கேள்விக்குறி நம்ம இடத்துல வர்றது உண்டு, அப்படித்தானே? ஆனால் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு திட்டத்தை கடவுள் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக நமக்கு தாமதம் ஆனால் கூட நம்மள இடத்துல சேர்றபடியாக நம்மளிடத்துல பொறுமை வேணும்னு கடவுள் சொல்கிறாங்க. அப்போது அந்த பொறுமை எதுக்காக? நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரா? அப்படி கிடையாது. அந்த பிளெஸ்ஸிங்ஸை பெறுறதுக்கு, அந்த பிளெஸ்ஸிங்ஸை நம்ம நிலையாக நம்மளுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு நம்மளிடத்துல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை அவர் என்ன பண்ணுவார், மாற்றணும்னு நினைப்பார். ஆனால் கண்டிப்பாக அந்த பிளெஸ்ஸிங்ஸை நமக்கு கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருப்பாராம் குட்டீஸ். ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம மனம் மாறுறதுக்கு எவ்வளோ நம்ம டைம் எடுத்துக்கிட்டாலும் கூட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு இல்லாமல் வேறு யாருக்கும் போயிடாது. நமக்குரியது நமக்காக தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி யோனாவோட கதையை நம்ம பார்த்துருப்போம். யோனா மூலியமாக நினிவே மக்களை மனம் திரும்ப செய்யணுங்கிறது தான் கடவுளுடைய விருப்பம். ஆனால் யோனா கடவுளோட திட்டத்தை அறிஞ்சிருந்தும் கூட அந்த நினிவே மக்களை பார்த்து பயந்து என்ன பண்ணாங்க, ஓடுனாங்க. அப்போது கடவுள் சொன்னாங்க, நினிவே மக்கள்கிட்ட போய் நீ சொல்லு, நீங்கள் மனம் திரும்பலைன்னா நான் உங்களை அழிச்சிருவேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னதை கேட்டு பயந்து ஓடுன அதே யோனா எவ்வளவோ போராட்டங்களுக்கு பிறகு அவங்க கடலில் விழுந்து அந்த திமிங்கலத்தோட வயிற்றுக்குள்ளே போய் திரும்ப ஒருக்கு அவங்க வெளியில் அந்த நினிவே மக்களை சந்தித்து இந்த விஷயத்த சொல்லுகிற வரைக்குமே கூட அவங்க ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. எதுக்காக? அவருடைய திட்டம் அந்த மக்களை அழிக்கிறதுக்கானது கிடையாது. அவங்கள மனம் திரும்ப தன்னுடைய மக்களாக அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ்னால நிரப்புறதுக்காக தான் குட்டீஸ். ஸோ நம்ம அவருடைய திட்டம் தாமதிக்கப்படும் போது புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று தான், நம்மளிடத்துலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை அவர் எதிர்பார்க்குறாரு. நம்ம கண்டிப்பாக
அது செய்து முடிக்கிற வரைக்கும் அந்த பிளெஸ்ஸிங்ஸை நமக்காக மட்டுமே அவர் என்ன பண்ணியிருப்பார், அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பார். கண்டிப்பாக நம்ம அதை ஃபுல்ஃபில்லாக நம்ம அதுக்கான ஒரு டிசர்வ்டு பர்சன்ஸாக நம்ம தேத்திக்கும் போது, நம்மளை மாற்றிக்கொள்ளும் போது கண்டிப்பாக அந்த பிளெஸ்ஸிங்ஸ் காலம் தாமதமாகாமல் நம்மள இடத்துல வந்து சேருமா குட்டீஸ். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மனமாற்றத்துக்காக அவ்வளோ பொறுமையாக இருக்கிற ஏசப்பா, நம்மளோட கடவுள் இந்த நேரத்தில் நம்மளை பார்த்து இதைத்தான் சொல்கிறாங்க. நீ இத்தனை வருஷங்களா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீ வந்து தாமதிச்சு இவ்வளோ தாமதமாகுதேன்னு நினச்சிட்டு இருக்கலாம். இந்த வருடம் தொடங்கி கூட 2 மாதம் முடிஞ்சிருச்சு, இன்னுமே கூட தாமதிச்சுட்டு இருக்குதுன்னு நினைக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில், அதுவும் இந்த லென்த் டேஸில் இருக்கிற இந்த நேரத்தில் நம்மளை செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதத்தோட தொடக்கத்திலே நமக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. எந்த விஷயத்தில் தாமதம் ஆகுதுன்னு நினைக்கிறியோ அந்த பிளெஸ்ஸிங்ஸ் ஒன்றை தவிர்த்து வேறு யாருக்கும் எந்த சூழ்நிலையும் போயிடாது. ஆனால் அதுக்கு தேவையான அந்த மனமாறுதல் வர்றதுக்கு உன் கையில் தான் இருக்குதுன்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளை எந்தெந்த இடத்துல நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும், அவருக்கு விருப்பப்பட்டபடிங்கிறத நம்ம யோசிப்போம். கண்டிப்பாக அவர் நம்மளோட இருப்பார். நம்மளோட பிளெஸ்ஸிங்ஸை நமக்கு கொடுக்காம அவர் வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த நம்ம ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடுவோம். சீக்கிரமாக பண்ணும்போது அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸும் நமக்கு சீக்கிரமாகவே கிடச்சிரும் குட்டீஸ். ஸோ இந்த மாதத்தில் இந்த விஷயத்தை நம்ம கையில் எடுத்துக்குவோம். நமக்கான பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஏன்னா இதை கேட்குற ஒவ்வொருவருக்குள்ளேயும் கண்டிப்பாக நிலையான மனமாற்றமோ இல்லை அவர் தேடுகிற ஒரு கரெக்ஷனோ நம்ம பண்ண போகிறோம் தானே. ஸோ அதுக்கு நம்ம தயாராகிட்டோம் அப்படின்னா நம்ம பிளெஸ்ஸிங்ஸும் ரொம்ப பக்கத்தில் தான் குட்டீஸ் இருக்குது. ஸோ அதுக்காக இந்த நாளை ஒப்பு கொடுத்து, இந்த மாதத்தை ஒப்பு கொடுத்து நம்ம இன்னொரு ப்ரே பண்ணுவோமா. அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பன நேரத்துலையும் கூட எங்களை இந்த நொடி பொழுது வரையிலும் பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி வந்திருக்கிற உமது கிருபைக்காக நன்றியப்பா. தகப்பனே, எங்களை ஒரு சூழ்நிலைகளையும் நீங்கள் வழிநடத்தி வருகிற உமது கிருபைக்காக நன்றி. இந்த நேரத்துலையும் கூட எங்களுக்கு தாமதமாகிற விஷயங்கள் எங்களோட கைகளில் தான் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதை கூடிய விரைவில் உங்களுடைய சித்தத்தின் படியாக நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து செய்து உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்க்கு நாங்கள் எங்களை டிசர்வ்டாக நாங்கள் மாற்றிக்கிடணும் டாடி. அதுக்கான ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் எங்களுக்கு தரும்படியாக உமது கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.